கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதத்திலும் கூட இந்த காலை வேளையில் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த வருஷம் துவங்கி 6 மாதத்தையும் முடித்து 7வது மாதத்திற்குள்ளாக உங்களையும் என்னையும் கரம் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜூலை மாதத்திற்கென்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் வைத்திருக்கிற வார்த்தைகளை நம்ம வாசித்து தியானித்து அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத நன்மைகளை நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வேதவசனத்தின் முன்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருக்கிறார். உன் வார்த்தைகளின்படி செய்தேன். கர்த்தர் சாலமோனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் வார்த்தைகளின்படி நான் செய்தேன். கர்த்தர் சாலமோனுக்கு சொன்ன வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். இந்த உலகத்திலே பல வார்த்தைகள் இருக்கிறது. உலக மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிலருடைய வாயிலிருந்து கோபமான வார்த்தைகள் வரும், எரிச்சல் மிகுந்த வார்த்தைகள் வரும். ஒரு சிலருடைய வாயிலிருந்து பயப்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் வரும். ஒரு குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவியை பிரித்து விடக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிடுவார்கள். அதே நேரத்தில் அன்பான வார்த்தைகள் பேசுகிற மனிதர்களும் உண்டு, சமாதானமான வார்த்தைகளை பேசுகிற சில மனிதர்களும் உண்டு. தேவ பிள்ளைகளை, உலக மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் கூட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாயில் இருந்து படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அன்புள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும், சாந்தமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும், மற்றவர்களை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பிரிந்து கிடக்கிற நண்பர்கள், பிரிந்து கிடக்கிற உறவுகளை இணைக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும், சமாதானம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இப்படி தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தில் விசுவாசத்தோடு கூட நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா? அது முக்கியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறபடியினால் இந்த சாலமோன் ஆண்டவரிடத்துல பல காரியங்களை முன்வைக்கிறார். எனவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் கவனித்து கேட்டு கர்த்தர் இந்த சாலமோனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் வார்த்தைகளின்படி நான் செய்தேன். தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடியதான விதத்துல உங்கள் வாயின் வார்த்தைகள் இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இதில் 2 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் ஜீவனுக்கு ஏதுவான, நன்மைக்கு ஏதுவான, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை எல்லாம் ஜெப நேரத்தில் அவன் உபயோகப்படுத்தும் போது அவனுடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாயிருக்கும், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், நன்மை உண்டாயிருக்கும், கிருபை உண்டாயிருக்கும். அதே நேரத்தில் மரணமும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா? ஒரு மனிதன் அழிவுக்குரிய காரியங்களை, தீமைக்குரிய காரியங்களை, அவனுடைய வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்களை எல்லாம் அவன் பேசுகிறவனாக இருந்தால் இந்த வேதவசனமே சொல்லுகிறது, இந்த 2ல எதில பிரியப்படுகிறார்களோ, இந்த மரணமும் ஜீவனும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இதுல யார் இந்த 2ல ஒன்றை தெரிந்து கொள்ளுகிறார்களோ
அதில் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த நாட்களில் சாலமோனை போல ஆண்டவருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை நாம் தெரியப்படுத்த வேண்டும். இந்த 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பார்த்தீர்களே ஆனால் 4வது வசனத்தில் இந்த ராஜா பலி செலுத்துகிறார். 5வது வசனத்தில் கர்த்தர் பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தின உடனே கர்த்தர் சாலமோனோடு பேச ஆரம்பிக்கிறார். அதற்கு பிற்பாடு 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் சாலமோன் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜா கர்த்தரிடத்தில் பல காரியங்களை பேசுகிறார், பல காரியங்களை மனம் விட்டு பேசுகிறார். அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா 7வது வசனத்தை சொல்கிறார், கர்த்தாவே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். சிறு பிள்ளையா இருக்கக்கூடிய எனக்கு இவ்வளவு திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க, நான் ராஜாவா இருந்து இந்த ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் சரியாய் செய்ய எனக்கு என்னுடைய பலத்தினாலே முடியாது. எனவே 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்தை சொல்கிறார், ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். இந்த ஜனங்களை எல்லாம் விசாரிக்கிறதற்கு, நன்மை தீமை இன்னதென்று விசாரித்து அந்த ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி 9வது வசனத்தில் கேட்கிறார். 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் கர்த்தர் சாலமோனோடு கூட பேசுகிறார். என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் சாலமோன் சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணினாரோ, கேட்டாரோ, அந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் கேட்டு 12வது வசனத்துல உன் வார்த்தைகளின்படியே நான் செய்வேன். தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் கூட, இந்த ஜூலை மாதத்திலும் கூட உங்கள் வார்த்தைகளின்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த ஜூலை மாதத்துல ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்துல ஜெபத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட, நம்பிக்கையோடு கூட விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் விருப்பங்களை கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்க. உங்கள் வேண்டுதல்களை கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்க. உங்க மன்றாட்டுகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின்படி உங்களுக்கு செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வேத வசனத்தை வாசித்து பார்த்தால், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்டாலும், தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்டால் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். வேதத்திலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த வசனத்தின் பின்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. சீமோன் பேதுரு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால், பேதுரு மீன் பிடிக்க அவனுடைய நண்பர்களோடு கூட கடந்து போகிறார். இரா முழுவதும் பிரயாசப்பட்டு பார்க்கிறார், ஒரு மீனும் அகப்படவில்லை. ஏமாற்றத்தோடு கூட கரைக்கு வந்து வலையை அலசி கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை சரிபார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே, ஒரு நன்மையும் கிடைக்கவில்லையே என்று சொல்லக்கூடிய ஆதங்கத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருகிறார். வந்து கரையில நின்று கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்த்தவுடனே அவர்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய படகுல ஒன்றிலே ஏறினார் என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு படகு சீமோன் பேதுருடைய படகா இருந்தது. அதிலே ஏறி நின்று ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை, பிரசங்கத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டு பிரசங்கம் பண்ணின முடித்த பிற்பாடு இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சீமோன் பேதுருவை பார்த்து, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்களுடைய வலைகளை போடுங்கள், ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உங்களுடைய வலைகளை எல்லாம் போடுங்கப்பா. இந்த சீமோன் பேதுரு சொல்லுகிறார் 5வது வசனத்துல, ஐயரே, ராம் முழுவதும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், பிரயாசப்பட்டு பார்த்துட்டோம், ஒன்னும் அகப்படல. ஆகிலும்
இதுவரைக்கும் என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய பலன், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய திராணி, என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து, இவைகளை வைத்தெல்லாம் நான் பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், உண்ணாகப்படல. ஆனால் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நம்பி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போடுகிறார். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக, வலை கிழிஞ்சு போகல, படகு அமிழ்ந்து போகல, அமிழத்தக்கதாக கிழியத்தக்கதாக திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்லட்டும், இதுவரைக்கும் உங்களுடைய திறமையை நம்பி, உங்களுடைய படிப்பை நம்பி, உங்களுடைய செல்வத்தை நம்பி, உங்களுடைய திராணியை நம்பி, பலனை நம்பி, சத்துவத்தை நம்பி, படிப்பை நம்பி நீங்க காரியங்களை செய்திருக்கலாம். ஒருவேளை அது இந்த நாள் வரைக்கும் கூட அது உங்களுக்கு கை கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுடைய திறமையோ மனிதனுடைய தாளந்து எப்போதும் அவனுக்கு ஜெயத்தை தரவே தராது. ஒரு மனிதன் கர்த்தரை நம்பும் போது, இயேசுவை நம்பும் போது, இயேசுவை சார்ந்து கொள்ளும் போது, அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி அவன் காரியங்களை செய்யும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு மனிதன் தொழில் செய்யும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு மனிதன் வேலையின் காரியங்களை எல்லாம் கவனிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய தன்னை அர்ப்பணிக்கும் போது, தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவார், உன் வார்த்தையின்படியே நான் செய்வேன். நீ ஜெபத்துல எதையெல்லாம் கேட்டாயோ அதையெல்லாம் நான் உன்னுடைய வார்த்தையின்படியே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இந்த ஜூலை மாதத்துல தேவ பிள்ளைகளே, நீங்களாய் ஓடின ஓட்டம், நீங்களாய் செய்த காரியம், உங்களுடைய திறமை திராணி, உங்களுடைய பணம், உங்களுடைய பலன், உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், இவைகளை வைத்து நீங்க ஓடி பார்த்துட்டீங்க. சில காலங்கள் இதை கை கொடுத்தது. ஆனால் இப்பொழுது தோல்வி அடைந்த நிலைமையில் இந்த வார்த்தைகளை ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய திறமையை மாத்திரம் நம்பி ஓடிக்கொண்டு இருக்காதீங்க. கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை நீங்கள் நம்பினால் ஒருபோதும் உங்களை அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இந்த பேதுரு, ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கிறது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போட்டார். ஆசீர்வாதங்களை அள்ளி கொண்டு போனார். தெய்வ பிள்ளைகளை, இந்த மாதத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாய், ஜெப வார்த்தைகளாய் இருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளையும் கர்த்தர் வைத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, நன்மையை அருளி செய்தருள்வார். கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து ஜெபம் செய்வீர்களா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் உடைந்த நிலைமையில, மனமுடைந்த நிலைமையில, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட இந்த காணொளிக்கு முன்பாக உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா. கடந்த நாட்களிலே இவர்கள் ஓடினார்கள், உழைத்தார்கள், காரியங்களை செய்தார்கள். அதெல்லாம் ஒரு காலத்துல இவர்களுக்கு கைகூடி வந்தது. அந்த காரியங்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, பாதவனே, தங்களுடைய திறமை, தன்னுடைய தாளந்தை நம்பி ஓடி 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 அவர்கள் செய்த காரியங்கள் அவெல்லாம் இன்றைக்கு தோல்வியில வந்து முடிந்து கண்ணீரோடு கூட நிற்கிறாங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்தருளுவீராக. உம்முடைய கிருபையின் கரம் கொண்டு இனி வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தி அருளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்துல என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவரே உபயோகப்படுத்துகிறார்களோ, ஆண்டவரே, என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் இந்த அன்பு பிள்ளைகள் சொல்லுகிறார்களோ, ஆண்டவரே, அந்த வார்த்தைகளின் படியே கர்த்தர் நீர் செய்து, இந்த வார்த்தைகளின் படியே கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளுக்கு செய்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி அருள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருச்சமூகத்தில் இந்த அன்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபட்டு போகாதபடி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க நிரப்புங்கப்பா. உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வாக்கின்படி உடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்ட வாக்கின்படியே நீர் அவர்களுக்கு இந்த மாதத்துல செய்ய போகிற நன்மைகள், நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அருளி செய்ய போகிற கிருபைகள், இவைகள் எல்லாவற்றுக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து உடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். உடைய கிருபை பொருந்தின நாமம் ஒன்றே ஹல்லேலூயா வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.